ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சாம் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரைஸ் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. ப்ளவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு தைச்சி கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பாசிபிள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது, தைக்கிறப்ப எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட், எப்படி வந்து நம்ம தையல் கூலி வாங்குறது, ஏரியாவை பொறுத்து தான் தையல் கூலி இருக்கும். நிறைய ஏரியாவில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னும் இடத்துல இருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த ஏரியாக்கான ப்ரைஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா டெய்லர்ஸும் நார்மலாக எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மெத்தடு தான் இது. ஸோ நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஸ்கூல் போகிற பசங்க எந்த டைம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்களான்னா கூட சரி, அவங்களுக்குமே அது சூட் ஆகும். பசங்களையும் பார்த்துட்டு, உங்கள் வேலையும் பார்த்துட்டு, வீட்டில் உள்ள வேலையும் பார்த்துட்டு, இந்த டெய்லரிங் வேலையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா, அதாவது வீட்டில் அம்மாவோ வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்லை நம்ம சிங்கிளாக தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த ஸ்கூல் டைமிங் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த டைமிங் நம்மளுக்கு சூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும், ஒரு நல்ல ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் தையல் தொழிலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். ஸோ அதனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கண்டினியூவாக 1 பை 1 தச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வரக்கூடிய காசும் வரும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு நோட்டில் வந்து நோட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ தச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டே வாங்க. டேட் போட்டு டைம் போட்டு எழுதிட்டே வாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் உட்காந்தோம், இவ்வளோ ப்ளவுஸ் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸாக்டாக டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ நேரம் எடுத்திருப்போம், ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் எடுத்திருப்பாங்க ஒரு சில பேர் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. போக போக ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மணி நேரத்துக்கு வருவாங்க, அடுத்து 1.25 மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம். இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப அந்த டைமை மேனேஜ் பண்ணணும். ஒரு செகண்டும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட் நாள் நைட்டே நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிடணும். அடுத்த நாள் என்ன தைக்க போகிறோம் அப்படிங்கிறத கட் பண்ணி வச்சிட்டோம்னா செகண்ட் டேக்கு வந்து ஜஸ்ட்டு தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து தச்சிட்டு போயிடலாம். அப்போ வந்து டைம் வேஸ்ட் ஆகாது, அதிகமான டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளும் வந்து ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் இன்றைக்கி ஒரு 7 ப்ளவுஸ் முடிக்கணுமா, அந்த 7 ப்ளவுஸோட டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் வேலையை வந்து நான் சொல்கிறபடி இந்த டைமுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டும் எடுப்பீங்க, வீட்டு வேலையும் பார்த்துப்பீங்க. இந்த தொழிலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஒரு நல்ல அமௌண்ட்டும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கடையில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வீட்டில் தைக்கிறோம், கடையில் தைக்கிறோன்ற அந்த மைண்ட் செட்டு முதல்ல எடுத்துடணும். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் எந்த அளவுக்கு நம்ம பயந்து நம்ம பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம ஓன் தொழிலில் வந்து நம்ம போட்டோம்னா எங்கேயோ போயிடுவோம். ஸோ அதனால் நம்மளோட செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு நம்ம வந்து அந்த டைமிங் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்கிறவங்க ரொம்ப அலசாக செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இன்றைக்கி நம்ம இவ்வளோ முடிச்சு தான் ஆகணும், இவ்வளோ முடித்தா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க டைமிங் பார்க்கலாம். டைமிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஒரு 8:30 மணிக்கு போயிடுவாங்களா.
நீங்க எப்படியும் காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா கூட 8:30 மணி வரைக்கும் உங்களால பசங்கள ரெடி பண்ணிட்டு, நீங்களும் ரெடி ஆயிட்டு சமைக்கவும் முடியும். ஸோ டக்கு டக்குன்னு செய்றவங்க வந்து ஆல்ரெடி இந்த மாரி டைமிங்கில நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. மெயின்டெயின் பண்ணிட்டு 9 மணி வரைக்கும் அவங்களுக்கும் முடிச்சுட்டு எல்லாமே நம்பளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் காலையில டிஃபன்லேருந்து மதியம் சாப்பாடுலேருந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிரணும். முடிச்சுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா அதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு நம்ம வந்து கரெக்ட்டா மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிரணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம கட் பண்ணி வச்சுருவோமா, அடுத்த நாள் தானே நம்ம தைக்க போறோம். அடுத்த நாள் 9 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. தச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு 1 ப்ளவுஸுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு 1 1/2 மணி நேரம் தான் எடுக்குதுன்னா, 4 ப்ளவுஸ்லேருந்து 5 ப்ளவுஸ் வரைக்கும் உங்களால ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் நீங்க தைக்க முடியும். ஸ்கூல் பசங்களுக்கும் அந்த மாரி தானே லஞ்சுக்கு விடுவாங்க. ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு அவங்களுக்கு லஞ்சுக்கு விடுவாங்க. ஆனா நம்ம 2 மணி அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நம்ம ஒரு 4 ப்ளவுஸ்லேருந்து 5 ப்ளவுஸ் வரைக்கும் முடிச்சிரணும். நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா அதிலேயே உட்காந்து நம்ம எங்கேயும் ஆடாம, அசையாம நம்ம உட்காந்து தைக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளால வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியும். லைனிங் ப்ளவுஸும் நீங்க தச்சிரலாம். லைனிங் ப்ளவுஸ அப்படியும் நீங்க தச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கணக்கு. காலையில 4 ப்ளவுஸ்லேருந்து 5 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்க முடிச்சிடுறீங்க. அடுத்து நீங்க லஞ்ச் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. லஞ்ச வந்து சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்குமா? ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். மிஷின்லேருந்து எழுறப்ப என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ரூம்ல தைக்கிறீங்களோ, இல்ல எந்த கடையில தைக்கிறீங்களோ, அந்த கடையில சும்மா ஒரு ரவுண்ட் அடிங்க. அப்படி அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கால் வலியோ, முதுகு வலியோ வராது. ஸோ அதனால இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு தண்ணி நெறைய குடிங்க. குடிச்சிட்டு மறுபடியும் நீங்க வந்து ஒரு 2:30 மணிக்கு ஷார்ப்பா தைக்க ஆரம்பிச்சுருங்க. 2:30 மணிக்கு நீங்க தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 6:30 மணி வரைக்கும் தைக்கணும். 6:30 மணி வரைக்கும் நம்ம எப்படியும் ஒரு 4 ப்ளவுஸ் முடிச்சுருவோம். இல்ல 6:30 மணிக்குள்ள நான் வந்து வெளிய போணும், 5:30 மணிக்கு அப்படி வெளிய போணும், எனக்கு பசங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 ப்ளவுஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 3 ப்ளவுஸ்னா எவ்வளோ ஆகுது டோட்டலா? மேல ஒரு 4 ப்ளவுஸ் முடிச்சிருப்பீங்க. மதியம் டைம் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் முடிச்சிருப்பீங்க. எவ்வளோ ஆகும்? 4 7 ப்ளவுஸ் மொத்தம். 7 ப்ளவுஸ் கணக்காயிடுச்சா? 7 ப்ளவுஸ் நீங்க உங்க பசங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரதுக்குள்ள நீங்க முடிச்சிடுறீங்க. கூப்பிட்டுட்டு வந்து ஈவினிங் பசங்கள என்ன பார்க்கணும், என்ன அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான் குடுத்துட்டு, அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, அடுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் வந்து சின்ன சின்ன வேலைன்னா கூட சமையல் வேலை அதெல்லாம் இருக்கும் இல்லையா? வீட்ல தைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வேலை அது எல்லாமே நீங்க முடிச்சுருங்க. உங்களுக்கு அவ்வளோ மிஞ்சி மிஞ்சி டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 8 மணி வரைக்கும் நீங்க முடிப்பீங்களா? ஒரு 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. நெறைய டைம் இதுவே ரொம்ப அதிகமான டைம்ன்னு நான் சொல்லுவேன். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்தில என்னால இந்த அளவுக்கு வேலைய முடிக்க முடியாது அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 மணி நேரத்தில மொத்த வேலையும் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு நீங்க சொல்லிட்டு வாங்க. இந்த மாரி வந்து நான் போறேன் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கட்டிங்க்கு உக்காந்தீங்கன்னா, நீங்க கட்டிங் பண்ணிடலாம். அப்படியும் இல்லையா, உங்களுக்கு அந்த டைம் செட் ஆகல அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, உங்க வீட்ல என்னென்ன பார்க்கணுமோ அது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, அவங்க எல்லாமே தூங்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க கட்டிங் பண்றதுக்கு உக்காந்தீங்கன்னா கூட, ஒரு 1 மணி நேரத்தில நீங்க ரொம்ப ஸ்லோவா கட் பண்றீங்கன்னா கூட, ஒரு ப்ளவுஸுக்கு 15 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. 1 1/2 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு 6 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிரலாம். 6 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு, எப்படியா இருந்தாலும் ஒரு 11 மணி தான் நீங்க லாஸ்ட் டைம் வைக்கணும். 11 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிரணும். 11 மணிக்கு நீங்க தூங்குனா தான் கரெக்ட்டா வந்து நான் காலையிலேயே ஒரு 5:30 மணி, 6 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலை முடிச்சுட்டு, அடுத்து நீங்க தைக்க உட்கார முடியும். இந்த டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது. வேலைய அந்த டென்ஷனோட நீங்க செய்ய மாட்டீங்க. நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம செய்வோம்ல, அந்த மாரி டென்ஷனா நம்ம செய்ய மாட்டோம். அடுத்து வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்க்கலாம். ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இப்போ நான் சொன்ன டைம்ல நீங்க தச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் டைமு, ஒரு நாளைக்கு நம்ம அதில எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், காலையில ஒரு 4 ப்ளவுஸு, மதியம் ஒரு 4 ப்ளவுஸ் சொல்லியிருந்தேன். 8 ப்ளவுஸே கணக்கு வச்சுக்கோங்க. 7 ப்ளவுஸோ, 8 ப்ளவுஸோ கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சீங்கன்னா கூட ஒரு ப்ளவுஸுக்கு தச்சு மட்டுமே குடுக்குறதுக்கு மினிமம் ரூ. 200க்கு மேல தான் வாங்குறாங்க. மினிமம் ரூ. 200 ஸ்டார்ட்டிங்ன்னு வச்சுக்கோங்களேன். தச்சு மட்டும் குடுக்குற தையல் கூலி. வீட்ல தைக்கிறவங்கலாம் ரூ. 170 அந்த மாரி வாங்குறாங்க.
இப்போ நியூ இயருங்கிறதுனால அவங்களுமே விலைய ஏத்திருவாங்க. ஒரு ரூ. 10, 10 10 வருஷத்துக்கு ரூ. 10 அந்த மாரி விலை ஏத்துறாங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 10லேருந்து ரூ. 20 வரைக்கும் விலை ஏத்திருவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து வீட்ல தைக்கிறோம் அப்டின்னா கூட நம்ம வந்து விலைய ஏத்தலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட ஒர்க்க வந்து அவ்ளோ கிளியரா நம்ம பண்ணி குடுத்தோம்னா, நம்ம ஏத்தலாம். நான் சொல்றேன் பாருங்க. 8லேருந்து 9 ப்ளவுஸ் வரைக்கும் தைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட லைனிங் போட்டு தைக்கிறீங்கன்னா, லைனிங்லாம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரூ. 35லேருந்து ரூ. 50 வரைக்கும் ஆயிடுச்சு. நல்ல லைனிங் அப்டின்னா ஒரு ரூ. 50 கிட்ட வரும். ஸோ ரூ. 50னா ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 250 கணக்கு வச்சுக்கோங்க. லைனிங் உங்களோடது. நீங்க போடுறீங்க லைனிங்னா ரூ. 250 கணக்கு வச்சுக்கோங்க. ரூ. 250னா மினிமம் நீங்க ஒரு நாளைக்கு நான் சொல்ற கணக்குப்படி தச்சிருந்தீங்கன்னா, 8லேருந்து 9 ப்ளவுஸ் வரைக்கும் தச்சிருப்பீங்க. ஒரு ப்ளவுஸுக்கு நீங்க ரூ. 250 வாங்குறீங்கன்னா, 8 ப்ளவுஸுக்கு ரூ. 2000 நீங்க சம்பாதிச்சிடலாம். இது கூட இல்லாம நீங்க வந்து சைட்ல என்ன பண்ணணும், அந்த புடவைக்கெல்லாம் நீங்க ஓரம் அடிக்கிறீங்கன்னா, ஒரு புடவையோட ஒரு சைடு ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து ரூ. 10 வாங்குறாங்க. ஸோ ஒரு புடவைக்கு 2 பக்கம் வரும் இல்லையா? 2 பக்கம் அடிச்சா ரூ. 20. 8 புடவைக்கு நீங்க ரூ. 20 கணக்கு போடுங்க. 8 புடவைக்கு ரூ. 20 நீங்க கணக்கு போட்டிங்கன்னா, ரூ. 160 வரும். ரூ. 2160 ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இது தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அப்படி இல்ல எனக்கு வந்து பிளைன் ஜாக்கெட்டும் வரும், லைனிங் ஜாக்கெட்டும் வரும், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வரும். இந்த டைம் எல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பீங்க. அதுவுமே ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ லைனிங் ப்ளவுஸே 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரம் தைக்கிறோம்னா, சாதா ப்ளவுஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிரணும். சாதா ப்ளவுஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். ரொம்ப லேட் அப்படின்னா ஒரு 35 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 35 நிமிஷத்துக்கு மேல சாதா ப்ளவுஸ் போகக்கூடாது. அது எந்த மாரி டிசைன்ல இருந்தாலும் ஓகே. நான் இதில என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிற டைம் மட்டும் தான் சொல்றேன். ஹூக்ஸ் வைக்கிறது அதெல்லாம் நான் வந்து சொல்லல. ஹூக்ஸ் வைக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தாங்கன்னா, வீட்ல யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட குடுத்து நீங்க பண்ண வச்சுருங்க. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு முடிச்ச ஜாக்கெட்ட வந்து அன்னன்னைக்கே நீங்க ஹூக்ஸ்லாம் தச்சு முடிச்சுடுங்க. தச்சு முடிச்சுட்டிங்கன்னா, அது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, அதான் நம்ம நைட் டைம்ல கட் பண்ண உட்கார்றோம் இல்லையா? கட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா? 1 1/2 மணி நேரத்தில நம்ம கட் பண்ணி முடிச்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் எடுத்து ஹூக்ஸ்லாம் வச்சு முடிச்சுருங்க. எம்மிங் பண்ணுறது, ஹூக்ஸ் வைக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாரி உங்களால ஸ்பீடா கால்குலேட் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ நான் சொன்ன கணக்குக்கு ரூ. 2160 கணக்கு வருது. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க எவ்வளோ வாங்குறோமோ அத வச்சு தான் நான் சொல்றேன். சில பேர் சென்னை பிரைஸ் லிஸ்ட்லாம் கேட்குறீங்க. சென்னை பிரைஸ் லிஸ்ட்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியால எவ்வளோ கடை இருக்கும். அந்த கடையில போயிட்டு விலை கேளுங்க. விலை கேட்குறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அவங்க ஃப்ரண்ட்ல வந்து போர்டு வச்சிருப்பாங்கல்ல, இவ்ளோ இவ்ளோ அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் வந்துருச்சுல்ல. நம்ம வந்து Googleல நியர்பை ஷாப் இவ்ளோ இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு, அவங்க வந்து பிரைஸ் லிஸ்ட் அதிலேயே போட்டிருப்பாங்க. அந்த பிரைஸ் லிஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஏரியால இருக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அத விட ஒரு ரூ. 10 கம்மியா வாங்குங்க. அவ்வளோதான். ரூ. 10 நீங்க கம்மியா வாங்குனீங்கன்னா, அவங்க கிட்ட தான் கன்டினியூஸா வருவாங்க. காசுன்றது கஸ்டமர் மைண்ட் எப்படி தெரியுமா? இப்போ அவங்க ஒரு ஒரு டெய்லர் ஷாப்ல போய் கேட்குறோம். ஒரு டெய்லர் ஷாப்ல ஒரு ரூ. 200 சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரூ. 190 குடுத்தீங்கன்னா, உங்க கிட்ட தான் வருவாங்க. ஸோ அந்த மாரி. அதுக்கேத்த மாரி நம்ம ஃபினிஷிங்லாம் பக்காவா பண்ணி குடுக்கணும். நமக்கு ஒரு ரூ. 10 கம்மியா வாங்கணுன்ற அந்த இதுல வந்து நம்ம தைக்கிறதுல எந்தவித குறையும் வைக்கக்கூடாது. அதுதான் மெயின். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. நானும் அத தான் சொல்ல வரேன். எந்த ஊரா இருந்தாலும் அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல தைக்கிறவங்க இல்லையா? கடையில தைக்கிறவங்க கிட்ட போய் தெரிஞ்சுட்டு வந்துருங்க. தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஒரு 10ஓ, 20ஓ பரவாயில்ல கம்மியா தைங்க. அப்பதான் வந்து ஒரு கஸ்டமர் நெறைய பேர் உங்ககிட்ட வந்து தைக்க குடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் மத்த கஸ்டமர் எப்படி வருவாங்க நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த வர்ற எல்லா கஸ்டமரையும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த கஸ்டமர் கிட்ட நாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா, அவங்க வந்து "அக்கா இந்த மாரி நான் தைக்கிறேன், தச்சு குடுக்குறேன். நல்லா வந்து தச்சு குடுக்குறேன். நீங்க கடையில கூட கேட்டு பாருங்க. கடைய விட நான் கம்மியா தான் தைக்கிறேன். நெறைய பேர்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க." அப்படின்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இத கண்டிப்பா சொல்லுங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர் நம்மகிட்ட நம்மளுக்கு புடிச்ச ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம்னா, எப்படி பேசுவோம்? அந்த மாரி தான் பேசணும். ஸோ நம்மள டார்ச்சர் பண்ற கஸ்டமரா இருந்தா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா நீங்க, "இல்லக்கா கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி நீங்க அவாய்ட் பண்ணிருங்க.
நான் ஃப்ரீ ஆயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களே போயிருவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணீங்கன்னா கூட மத்த கஸ்டமர கெடுத்து விட்டுருவாங்க. கஸ்டமரோட இது இந்த மாரி மைண்ட் செட்டு. ஸோ அதனால அந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து நான் சொல்ற இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பரா நீங்க பண்ண முடியும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி இல்ல நான் வந்து வீட்ல ஒரு ரெகுலரா ஒரு ப்ரைஸ் தச்சுட்ருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல சில பேர் தெரியாம கூட தப்பாங்க. நான் டெய்லரிங் ஸ்டார்ட்டிங்கில எனக்கு ப்ரைஸ் தெரியாம ரொம்ப கம்மி விலைக்கு நான் தச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஆ இதாயிருச்சு. ஸோ அதனால நான் அது தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். தெரிஞ்சுட்டு வந்துட்டு நான் அதுக்கேத்த மாரி நான் தைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த மாரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு முதல்ல ஒரு டைரியோ, ஒரு நோட்டோ வச்சுக்கோங்க பக்கத்துல எப்பவுமே. அதில என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுதுங்க. எந்த அளவுக்கு யார் கடையில நம்ம போய் கேட்டு வந்தோம், எந்த டேட்டுக்கு நம்ம கேட்டு வந்தோம்னு சொல்லி டேட்டோட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ, கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு வேலை சொல்றதுக்கோ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸ் நெறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து ஏர்னிங்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். 2வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து பொதுவா ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை விட ரூ. 10 கூட குறைய தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பேசிக்கா அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. நான் வந்து கண்டிப்பா பிரைஸ் லிஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அது கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா, இப்போ கொஞ்சம் சீசன்றதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா போஸ்ட் பண்றேன். எந்த மாரி நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம், எந்தெந்த துணிக்கு எவ்வளோ எவ்வளோ பிரைஸ் வாங்கினோம், ஏன் அந்த பிரைஸ நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறத கூட நான் அந்த வீடியோல கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். நான் போற போக்குல இந்த பிரைஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா, அது உங்க ஏரியால அதிகமா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ, அதனால நான் அதில வந்து சொல்றேன். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். கஸ்டமர்லேயே ரொம்ப டெரரான கஸ்டமர் யார் தெரியுமா? பாட்டிங்க தான். பாட்டிங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து நம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப நம்மள டார்ச்சர் பண்ணிருவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப டார்ச்சர் பண்றவங்களா இருப்பாங்க. அதனால எந்த கஸ்டமரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டைம் சொல்லிறாதீங்க. டைம் சொன்னீங்கன்னா, அந்த டைம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முன்னாடி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களான்னு ஒரு 100 வாட்டி வந்து கேட்டு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிருவாங்க. தைக்கவே விட மாட்டாங்க. ஸோ, அதனால டைம் சொல்லக்கூடாது எப்பவுமே. "அக்கா நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்க்கா." "எப்போ வேணுங்க்கான்னு?" சொல்லி கேளுங்க. 2 நாள்ல குடுத்துருங்கன்னா, "சரிக்கா நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லுங்க. அந்த 2 நாள்ல முடிச்சு வச்சிரணும். லேட் பண்ணீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாரி நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா அர்ஜென்ட்டா தச்சுட்ருப்போம். அப்போ வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்துட்டு எப்பவுமே "நான் தச்சுட்டு கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிருங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? எந்த கஸ்டமருக்கு எமர்ஜென்சி, எந்த கஸ்டமருக்கு ஓகே. அவங்க சொல்லுவாங்க. எப்படியும் வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க, "நான் கோயில் போணும், அங்க போணும், இங்க போணும், ஊருக்கு போணும்." அப்படி சொல்லுவாங்க. அந்த கஸ்டமருக்குலாம் முடிஞ்ச அளவுக்கும் சீக்கிரமா நீங்க தச்சு வச்சுருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நம்ம கட் பண்றோம் இல்லையா? கட் பண்றப்பவே நம்ம தச்சு வச்சுடணும். சரி நான் சொல்ற டைம் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஒரு கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டா ஒரு 1 மணி நேரத்துக்கு எனக்கு ப்ளவுஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் எடுத்து நீங்க இந்த தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 1 1/4லேருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த கஸ்டமர்து நம்ம தச்சு முடிச்சு குடுத்துடலாம். அதாவது காலைல குடுத்துட்டு சாயந்தரம் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அந்த கஸ்டமருக்கு. அதில வந்து நீங்க ஒரு ரூ. 30 ரூ. 40 ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரா கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க ரீசன் சொல்லுங்க. அர்ஜென்ட்டா நீங்க கேட்குறீங்கன்னா, நான் வந்து தைக்கிறேங்க்கா. ஆனா வந்து இவ்வளோ ஆகும்னு நீங்க முன்னாடியே சொல்லிரணும். சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ! நம்மளுக்கு வந்து டைமுக்கு முடிச்சு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையுமே எக்ஸ்ட்ரா காசு குடுத்துருவாங்க. ஒரு சில கஸ்டமர் தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க எவ்வளோ நார்மலா வாங்கிக்கிறீங்களோ, அத விட ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி நெறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் ஒரு ஒரு கமெண்ட் படிக்கிறப்போ அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அம் என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து இந்த மாரி பேசுறது ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எத பத்தி நான் பேசணும்னு நெனைக்கிறீங்களோ, அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இனி
இனியும் வந்து இந்த மாதிரி ரெகுலராக vlogs வீடியோ, கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லா வீடியோவும் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஸ்பேஸ் பிரச்சனைங்கிறதுனால நான் வந்து கட்டிங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி. அப்பயும் நடுவுல ஒரு ஒரு சில கட்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு சில வீடியோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறது ஸ்லோ ஃபாஸ்ட்டு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இவ்வளோ வேலை செய்கிறதா இருந்தாலும் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட்ருங்க, தூங்குகிற டைமுக்கு தூங்கிடுங்க. ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப எடுத்துக்க வேணாம். ஜாலியாக வேலை பண்ணிட்டு ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.